வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ்வா வேர்ல்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி மசால் வடை எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஊர் பக்கம் பருப்பு வடைன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற பருப்பு கடலை பருப்பு யூஸ் பண்ணி தாங்க பண்ண போகிறோம். உங்களுக்கு பட்டாணி பருப்பு கிடைச்சதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம டீ கடையிலலாம் சாப்பிட்ருப்போங்க ரொம்ப கிறிஸ்பியான மசால் வடை. அதே மாதிரி தாங்க நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசால் வடை அல்லது பருப்பு வடை செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாங்க. கடலைப்பருப்பு 2 கப் எடுத்துருக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். பருப்பு ஊற வைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சரியா இருக்குங்க. அதுக்கு மேலே ஊறிச்சுன்னா எண்ணெய் கோர்க்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கிறிஸ்பினஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால ஒரு 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சா சரியா இருக்கும். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடியா நறுக்கி எடுத்திருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா 2, வரமிளகா 3. உங்களுக்கு நீங்க கூடவோ குறவோ ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா புதினா இலையை கழுவிட்டு நறுக்கி வச்சிருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சமா கழுவிட்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு, சோம்பு 1.5 டீஸ்பூன், பூண்டு 5 அல்லது 6 பல், கொஞ்சமா இஞ்சி, ஒரு சின்ன பட்டை, கொஞ்சமா பெருங்காயத்தூள். வாங்க மசால் வடை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சிருக்க பருப்பு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மேல ஒரு தட்டு வச்சு அப்படியே ஃபுல்லா வடிச்சு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாம நல்லா வடிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க. ஜார்ல நம்ம எடுத்திருக்கிற சோம்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, பச்சை மிளகாய், வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போறோம். கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பையும் ஆட் பண்ணிட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாம. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விடுது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பருப்பு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். மிச்சிருக்க பருப்பையும் ஜார்ல எடுத்துட்டு தண்ணி விடாம அரைச்சிக்கலாங்க. வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிட்டு அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்க புதினாவும் ஆட் பண்ணிடலாம். கூடவே கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வடைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா பிசையும் பொழுது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே நல்லா கலந்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு. நெய் ஆப்ஷனல் தான், நல்லா வாசத்துக்காக தான் ஆட் பண்றோம். வடை மாவை நமக்கு தேவையான சைஸான உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்ப வடை தட்டி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கடாயில எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்திருக்கிற உருண்டைகளை நம்மளோட 2 உள்ளவங்களுக்கு இடையில வச்சு நல்லா அமுத்திக்கலாம். வடை மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா பொரிச்சுட்டு எடுத்துடலாங்க. வடையை பொரிச்சு எடுக்கும் பொழுது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தியா வச்சா கருகிடும், உள்ள சரியா வெந்திருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க வடைகள்லாம் நல்லா வெந்துருச்சு. பொன்னிறமா வந்ததும் இந்த மாதிரி எடுத்துடலாம். பாருங்க ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான மசாலா வடை பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நாங்க போடுற எஃபோர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.